சில்லுன்னு மாசா வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? மாசா செய்யறதுக்கு ஒரு பெரிய பழுத்த மாம்பழமும் அரை மாங்காயும் எடுத்துக்கோங்க. ஒரு மாம்பழத்துக்கு அரை மாங்காய். கரெக்டா இந்த ரேஷியோல தான் இருக்கணும். அப்பதான் நமக்கு ஃப்ளேவர்ஸ் நல்ல பேலன்ஸ்டா இருக்கும். இப்போ ஒரு கடாயில நான் இந்த மாம்பழத்தையும் மாங்காயும் போட்டு 1 லிட்டர் தண்ணியையும் விட்டு நல்லா கொதிக்க விட போறேன். மாம்பழமும் சரி மாங்காயும் சரி நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதுல நம்ம ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி நீங்க முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும். இதுல நம்ம 1 கப் சுகர் ஆட் பண்ண போறோம். மாம்பழத்தோட ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க வேணும்னா எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி குறைக்கணும்னா கூட நீங்க குறைச்சிக்கலாம். இதுல சுகர் ஆட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை நல்லா கொதிக்க விட போறோம். ஸோ தட் அந்த மாம்பழமும் மாங்காயோட ஃப்ளேவர்ஸும் அந்த தண்ணியில நல்லா இறங்கிடும். மாம்பழமும் மாங்காவும் நல்லா மசிற அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ இதை ஃபில்டர் பண்ணிடலாம். தண்ணியை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பல்ப்பை மட்டும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இதையும் அந்த தண்ணியோட சேர்த்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ தட் நமக்கு எந்த ஒரு திப்பையுமே வாயில் வராது. கடையில் வாங்குகிற மாசா மாதிரியே அதே டேஸ்ட்டுக்கே நமக்கு இந்த ஜூஸ் இருக்கும். இப்போ அந்த தண்ணியையும் அந்த நம்ம ஃபில்டர் பண்ண பியூரியையும் நல்ல ஒரு வயர் விஸ்க் வச்சு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஏன்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் நல்லா விஸ்க் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இன்கேஸ் இது ரொம்ப திக்காக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு இதை டைல்யூட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சம்மருக்கு ரொம்ப சூப்பரான ட்ரிங்க் இது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே மாசா டேஸ்ட்டுக்கே இருக்கும். டடா, மாசா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. தேங்க்யூ. பை பாய்.